Hi மக்களே, வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன் அண்ட் வீலாக். ஜூன் 14th வெட்னஸ்டேக்கான வீலாக் தான் பார்க்க போகிறீங்க, குக்கிங் வீலாக். காலையில் எழுந்து வழக்கம் போல் காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேலையை ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கி போகாவில் ஏதாவது வித்தியாசமாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் போகா எடுத்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி போட்டு கை வச்சு இப்படி பிசைஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜார்லேயும் இதை போட்டு அரைக்கலாம். அவசியம் இல்லை, கை வச்சு பிசைஞ்சாலே போதும். அது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும், உங்களுக்கு மேஷ் ஆகிடும். அது கூட கொஞ்சமாக ரவை, கொஞ்சம் தயிர், அப்படி இல்லைன்னா இட்லி மாவு, புளிச்ச இட்லி மாவோ தோசை மாவோ, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக ஜீரகம், உப்பு, தேவையான வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு. நான் இன்றைக்கி பர்பிள் கேபேஜ், கலர்ட் கேப்சிகம், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு அடை பேட்டர் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. மாவு ரெடியானதுக்கப்புறம் நீங்கள் தோசை பேனில் குட்டி குட்டியாகவோ இல்லை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை சுட்டு எடுக்கலாம். நான் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறேன். தேவைன்னா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்றதுனால. ஏற்கனவே நம்ம பேட்டரில் எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற ஒரு பிரேக்ஃபாஸ்ட். போகாவில் பண்ணுறது வெரி ஹை இன் ஃபைபர் போகா, ப்ளஸ் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணுறோம். அதனால் இது கிட்ஸோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு டெஃபினட்டாக வெரி ஹெல்தி ஆப்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது உண்மையிலே நல்லா இருந்தது, என் பொண்ணுக்கு பிடிச்சிருந்தது. இதுக்கேற்ற ஒரு கோகனட் சட்னி அரைச்சிருந்தேன் அண்ட் சம் ட்ரை ஃப்ரூட்ஸ். இதுதான் இன்றைக்கி வெட்னஸ்டேக்கான பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் சரி குக்கிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். சரி வெண்டைக்காய் இருந்தது, அதை வச்சு ஒரு சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டு ப்ரெஷர் குக் வச்சாச்சு. வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வாழைக்காய் ரோஸ்ட் பண்ணணும், இதுதான் ஐடியா. ஸோ அதுக்கான தோசை தவாவில் தான் பண்ணுறதா பிளான். சரி எனிவேஸ் அந்த தவாவை யூஸ் பண்ண போகிறேன் வாழைக்காய் ரோஸ்ட்டுக்கு. ஸோ அதே தவாவில் நம்ம வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தவாவில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வெண்டைக்காயை இப்போ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் டூ மச் ஆஃப் பாத்திரங்கள் நம்ம தான் வாஷ் பண்ணணும். அதனால் மினிமம் பாத்திரம் யூஸ் பண்ணுறது என்னோடய வே ஆஃப் டீலிங் திங்ஸ் கிச்சனில். புளி தண்ணியில் காரப்பொடி, தனியா பொடி, மஞ்சப்பொடி, உப்பு இதெல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் அதில் போட்டு அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வெந்திருக்கிற பருப்பு, அதுலேயே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் இருக்குது, அது எல்லாமே சேர்த்து பண்ணுற ஒரு சிம்பிளான சாம்பார் இது அரைச்சி ஊற்றி குழம்பு மிளகாத்தூள்லாம் போட்டு பண்ணுற ஒரு சாம்பார் கிடையாது. வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு பண்ணுற ஒரு சிம்பிளான சாம்பார். இது வாழைக்காய் ரோஸ்ட்டுக்கு கொஞ்சமாக பூண்டு, தனியா, காரப்பொடி, உப்பு, மஞ்சள், கொஞ்சமாக கொஞ்சம் இல்லை நிறையவே கருவேப்பிலை நான் சேர்த்துருக்கேன். நான் நிறைய கருவேப்பிலை யூஸ் பண்ணுவேன். அது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவோ அரிசி மாவோ ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த வாழைக்காயை நீல வாக்குலேயோ ரவுண்ட் வாக்குலேயோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி கட் பண்ணி அதை அதில் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. சாம்பார் பார்த்திங்கன்னா புளி தண்ணியில் வெண்டைக்காய் கொதிச்சாச்சு. ஏற்கனவே அது ஃப்ரை பண்ணது தான், ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, வேகணும்னு அவசியம் இல்லை வெண்டைக்காய். இப்போ பருப்பையும் போட்டாச்சு. இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும். நீங்கள் வெறும் வெண்டைக்காய் மாத்திரம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். வெண்டைக்காய் ஃப்ளேவரோட சாம்பார் சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழைக்காய் மேரினேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது இப்போ ரோஸ்ட் பண்ண வேண்டியது தான். இது எவ்வளோ அதிகம் மேரினேட் ஆகுதோ அவ்வளோ மசாலாலாம் உள்ளே இறங்கி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வெண்டைக்காய் சாம்பாரில் ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட் லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 4-5 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி போடுறேன். அது ஒரு சூப்பர்பு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சாம்பாருக்கு. நான் ஏற்கனவே ஒரு 2-3 பச்சை மிளகா பருப்பில் போட்டிருக்கேன், அது நல்லா வெந்தாச்சு. பட் எக்ஸ்ட்ரா டுவர்ட்ஸ் த எண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி ஆட் பண்ணுறப்போ அந்த வெண்டைக்காய் சாம்பார் இன்னுமே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மேரினேட் ஆகிட்டுருக்க வாழைக்காயை இந்த மாதிரி தவாவில் வச்சு கொஞ்சமான ஆயிலில் ஃப்ரை பண்ணி தான் நான் எடுப்பேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நிறையா ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். என்னோடய கான்செப்ட் கொஞ்சமான ஆயிலில் சிம்மில் நிறைய நேரம் அதை நீங்கள் விட்டிங்கன்னா அது சூப்பராக ரோஸ்ட் ஆகிடும். ஸோ நிறைய ஆயில் போடணுன்னு அவசியம் இல்லை.
உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் தவாவில் அடுக்கி வச்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த மசாலாவை எடுத்து மேலே வச்சிட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி விடும்போதும் உங்களுக்கு பேக் சைட்லேயும் மசாலா ஒட்டிக்கிட்டு இந்த வாழைக்காய் ஃப்ரை சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரை ஈவன் சாதாரண பருப்பு சாதத்தோடையும் சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்தோடு அட்டகாசமாக இருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் இது சூப்பராக இருக்கும். ஸோ எங்களோட ஃபேமிலியோட ஃபேவரெட்னே சொல்லலாம் இந்த வாழைக்காய் ரோஸ்ட். இது ஆயிட்டிருக்கு. ஒரு பக்கம் சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. இது நான் இப்போ டச் பண்ண போகிறதில்ல. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் இதை திருப்பி விட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். நான் மிஞ்சி போனால் 1 டேபிள் ஸ்பூன் இதுக்கு எண்ணெய் ஊற்றிருப்பேன், அவ்வளோதான். சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து பொண்ணோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி எதுவும் மிக்ஸ்டு ரைஸ் அந்த மாதிரி பண்ணல. இன்றைக்கி ஐ எம் நாட் 100% ஃபைன். ஸோ பண்ண சாம்பாரே அவளுக்கு பேக் பண்ணியாச்சு. நிறைய நெய் போட்டு அது நல்லா கைப்படாமல் கரண்டியால் பிசைஞ்சு அவளோட டிஃபன் பாக்ஸில் வச்சாச்சு. இது சாம்பார் சாதம், பருப்பு சாதம் இதெல்லாம் நம்ம கிட்ஸுக்கு கொடுக்கும்போது மேலே கொஞ்சம் தண்ணி சாம்பார் இல்லை பருப்பு தண்ணி அந்த மாதிரி ஊற்றினோன்னா அது கொஞ்சம் தளர இருக்கும் அவங்க சாப்பிட்றப்போ. இல்லைன்னா அது நிறைய கட்டியாயிடும். ஜஸ்ட் ஒரு டிப் ஐ தாட் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணும்போது அப்படி பண்ணுங்கள். மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு தண்ணி சாம்பார் மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸை க்ளோஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் ரொம்ப சின்ன பசங்கன்னா இந்த மாதிரி சில்வர் பாக்ஸில் கொடுக்குறீங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கொடுங்க. இல்லைனா வென் ஓப்பன் த டிஃபன் பாக்ஸ் அவங்க தெரியாமல் மூடிய தொட்டாங்கன்னா அது விழுந்துடும். இது அவளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்பினச் சீஸ் ரோல். இதுதான் என்னோடய வெட்னஸ்டேக்கான குக்கிங் விலாக். பிடிச்சதுன்னா